ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட பசங்களுக்கு கீரை பொரியலாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கீரையை தால் கூட போட்டு பாலக் தால் மாதிரி செய்வேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பில் தான் செய்ய போகிறேன். 150 கிராம் பாசிப்பருப்பை நல்லா தண்ணியில் கழுவி அது குக்கரில் சேர்த்துக்கலாம். பாலக்கீரையை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அதையும் நல்லா கழுவிட்டு இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பும் கீரையும் முழுகுத அளவு கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் குக்கர் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை திறந்து பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். என்னோடய பசங்களுக்கு பருப்பு முட்டாக கடந்தால் பிடிக்காது, அதனால நல்லா கடைஞ்சிருவேன். உங்களுக்கு கொஞ்சம் முட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தக்கனாப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆள் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாத்தூள், கருவேப்பிலை, ஒரு அரை வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தீயை கம்மி பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, காயத்தூள், இது எல்லாத்தையும் லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப தீ வச்சோன்னா கருகிரும், அதனால் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை செகண்ட் வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச கீரையை சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து தால் ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது மேலே நான் எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டு அதை இது மேலே ஊற்றியிருக்கேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரான தால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.